அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு பல கட்ட கஷ்டத்தை தாண்டி தாங்க போக முடியும். எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இவங்க வழிகாட்டியா இருப்பாங்க. கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுனம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மிதுனம் ராசிக்காரர்களே. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 3ஆவதா அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுனம் ராசி. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க. மிதுனம் ராசியனுடைய அதிபதியின் புதன் பகவானுங்க. மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதங்க, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க. புதன் பகவான் மிதுனம் ராசியை ஆட்சி செய்யறாருங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, துலாம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா கிடையாதுங்க. இந்த 2026ஆம் ஆண்டு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தொழில், பொருளாதாரம், குடும்பம், வேலை போன்ற அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் ஏற்படும். குரு பகவான் கடகத்தில் உச்சமாக இருக்கிறதுனால இது சாத்தியமா இருக்குதுங்க. புதிய சேமிப்பு திட்டங்கள்ல முதலீடு செய்வீங்க. புதன் ஆட்சி வீடாக கொண்ட உங்களுக்கு திட்டம் தீட்டுதல், அதன்படி வாழ்வது பணம் சம்பாதிக்க உதவுங்க. குரு பகவான் 7ஆம் இடம் பாதகஸ்தானம்னு நீங்க நினைக்க வேண்டாங்க. புதிதாக கூட்டு சேர்ந்து செய்யற விஷயங்கள்ல பணத்தை கொடுத்து இழக்க வேண்டியது வந்துடும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இந்த ஆண்டு முழுவதும் உங்க வாழ்க்கையே அருமையா இருக்க போகுது. யார்கிட்டையும் இந்த ஆண்டுல நீங்க கூட்டு சேர வேண்டாங்க. சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருந்து 7ஆம் வீட்டை பார்க்கறாரு. 7க்குடையவனே தன் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் மறைகிறார். கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை நீங்களே பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்க. யாரையும் நம்ப வேண்டாங்க. சனி பகவான் மிதுனம் ராசியின் 10ஆவது வீட்டுல சஞ்சரிக்கிறாரு. அவர் 8ஆவது மற்றும் 9ஆவது வீட்டின் அதிபதி. 9க்குடையவன் 10ல இருக்கும்போது கர்மாதிபதி ஆயிடுவாரு. ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா தசாபுத்தி சரியில்லாம இருந்தா இது ஓரளவுக்கு கை கொடுக்கும். புதியவர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வேலை வாங்கி தருவதாக யாராவது சொன்னா நம்பி பணம் கொடுக்க வேண்டாங்க. ஏற்கனவே ஏஜென்சி பண்ணிட்டு இருந்தா புதிதாக
மேனுஃபேக்சர் பண்ண வேண்டாம், திடீர் அதிர்ஷ்டம் எதுவும் வராது. குரு பார்த்தாலும் கடனை விருத்தி செய்து விடுவார். சில பேருக்கு தொழில்ல தலைகீழாக போய் சம்பாதிச்சு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சனி பகவான் உங்களை கடினமாக உழைப்பாளியாக மாத்துவாரு. வேலையில கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பெண் தெய்வங்கள் மற்றும் காவல் தெய்வங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. வேலை பார்க்குற இடத்துக்கு அருகில அல்லது குடும்பத்துக்கு அருகில ஒரு காவல் தெய்வம் இருக்கும். குரு பகவானுடைய வருகை உங்களை உச்ச வீட்டுக்கு செல்ல செய்கிறார். வருகை உங்களை உச்ச வீட்டுக்கு நிச்சயமா கொண்டு செல்லுங்க. வேலையை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டுங்க. பணியிடத்துல உங்கள் நிலைய வலுப்படுத்தணுங்க. ராகு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து பாக்யஸ்தானத்தில் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். கேது பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். கேதுவினால உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். புதிய சன்மானம் மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்கு யோகம் உண்டு. சனி பகவான் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார். உத்தியோகத்தில் ஒரு நிலையான முன்னேற்றம் ஏற்படும். கடின உழைப்புக்குரிய பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடம் காதல் கைகூடும். காதல் திருமணத்தில் போய் முடியும். புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக புண்ணியத்துல வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்க பெறலாம். முன்னோர்கள் வழிவகுத்த நீதி நெறிப்படி வாழ்ந்தா இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். தனஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால சில சமயங்கள்ல குழப்பங்கள் தாமதங்கள் ஏற்படதாங்க செய்யும். அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. புதிய தொழில் முயற்சிகள்ல அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. கூட்டாளிகளுடன் குடும்பத்தாருடன் ஆலோசித்து முடிவுகளை நீங்க எடுக்கணும். இந்த ஆண்டின் பிற்பகுதியில பணவரவு சாதாரணமா இருக்கும். உங்கள் அறிவு திறமையாலும் பேச்சாற்றலாலும் வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க திட்டமிட்டு சேமிக்கிறது அவசியம். புதிய முதலீடுகள்ல ஈடுபடும் போது கவனமா இருக்கணுங்க. பேச்சுல நிதானத்தை கடைபிடிக்கணும். கோபமான வார்த்தைகளால உறவுகள்ல விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால யார்கிட்ட எந்த ஒரு சொன்னாலும் இந்த சொன்னா நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானதாங்க நீங்க ஒருத்தங்க கிட்ட பேசணும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் தேவைங்க. கருத்து வேறுபாடு நீங்க போகுது. குழந்தைகளுடைய கல்வி எதிர்காலம் குறித்து கவனம் செலுத்துங்க. ஆண்டின் தொடக்கத்துல உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனம் தேவைங்க. வயிற்று வலி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். கொஞ்சம் உங்களுடைய உடல் நலத்தை ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க. மன அழுத்தத்தை குறைக்க கோவில்களுக்கு போய் தியானம் பண்ணுங்க. மிதுனம் ராசி அதிபதி புதன் பகவானுக்கு விளக்கேற்றி வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பது நன்மை தருங்க. பெருமாள் கோயிலுக்கு போலாம். திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்கள் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. முருகன் கோயிலுக்கு போய் வர்றது குருவின் நன்மையை உங்களுக்கு நிச்சயமா அள்ளித்தருங்க. உங்க வாழ்க்கைய அருமையா மாறப்போகுதுங்க இந்த 2026ஆம் ஆண்டுல. நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்களுடைய அதிபதி புதன் பகவானுங்க. புதன் பகவான் வலிமையா இருக்கிறதுனால நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. புதன் பகவான வழிபாடு செஞ்சா போதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். ஏழை குழந்தைங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யறதின் மூலமா புதன் பகவானுடைய அனுகிரகத்தை நீங்க முழுமையா பெறலாங்க. புதன் பகவான் வலிமையா இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தை நீங்க சீக்கிரமா பெறலாங்க. புதன் கிழமைகள்ல பச்சை நிற உடைகளை தானமா கொடுங்க. பச்சை நிற உடைகளை அணியுங்க. பச்சை காய்கறிகளை புதன் பகவானுக்கு நெய்வேத்தியமா கொடுங்க. அவருக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. எல்லாம் அவன் செயல். யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்க உங்க மனசுல எதை முடிவுன்னு நினைச்சு நீங்க முடிவெடுக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கைக்கான முடிவுங்க. அத நீங்க என்னைக்குமே மறந்துடாதீங்க. நடைமுறையில சாத்தியம் எதுவோ அதை நீங்க நம்பணும். கண்மூடித்தனமா யார் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பணும்னு அவசியமே இல்லைங்க. இது உங்க லைஃப், உங்க வாழ்க்கை.
நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க புத்திசாலிகள், சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் படைத்தவங்க. இவங்க கணக்கு வழக்குகள்ல திறமையானவங்க, ஞாபக சக்தி அதிகம் உள்ளவங்க, அறிவாற்றல் மிக்கவங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க. மிதுனம் ராசிக்காரங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக இருக்குங்க. 2026ஆம் ஆண்டில் சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது ஆகிய கிரகங்கள் தங்கள் சொந்த நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கிறதுனால மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக இந்த காலத்துல இருக்குங்க. இதற்கு முன்பு குரு பகவான் தொழில், வருமானம், கடன் போன்ற விஷயங்கள்ல சிரமங்களை கொடுத்திருக்கலாம். ஆனா 2026ஆம் ஆண்டில் கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. குரு பகவான் சுயசாரத்தில் சஞ்சரிக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும், பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும். குரு நல்ல நிலையில் இருந்தால் மேன்மை உண்டாகுங்க. இந்த வருடத்துல நகை வாங்கலாம், கடனை முடிக்கலாம், கடன் பிரச்சனைகள் தீருங்க. 2026ஆம் ஆண்டில் சொத்து பிரச்சனைகள், வழக்குகள் சாதகமா முடியும். குரு மற்றும் சனி நல்ல நிலையில் இருந்தா இடப்பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஐடி, வங்கி, கமிஷன், வியாபாரம், ரியல் எஸ்டேட், இரும்பு சார்ந்த தொழில், மெக்கானிக்கல் வேலை, கெமிக்கல் வேலை செய்யறவங்க, டிராவலர் வேலை போன்ற தொழில்கள் செய்யறவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்க போகுதுங்க. உங்களுக்கு லாட்ரி யோகம் கிடைக்க போகுது. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. பெண்களுக்கு தொழில் ரீதியாக வெற்றி கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக இந்த மாதம் மாற போகுதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.